அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய 7வது நாளில் மிக முக்கியமான ஒரு ஆய்வு நூலோடு உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நூல் விளிம்பு நிலை மக்கள் வழக்காறுகள் இன வரைவியல் ஆய்வு எனும் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்களுடைய ஆய்வு நூலினை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் நாட்டார் வழக்காற்றியல் துறையில் பேராசிரியராகவும் பின்பு துறை தலைவராகவும் இருந்து பணி நிறைவு செய்தவர்கள். ஏராளமான நூல்களை எழுதிய பெருமைக்குரியவர் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள். அவருடைய நூல்கள் குலக்குறியியலும் மீனவர் வழக்காறுகளும், சங்க இலக்கியமும் பண்பாட்டுச் சூழலியலும், தமிழ்ச் சமுதாயத்தில் நாட்டார் கலைஞர்கள், தீண்டாமையும் மனித உரிமைகளும், தமிழில் இலக்கிய மானிடவியல் உள்ளிட்ட நூல்களை எழுதியவர் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள். விளிம்பு நிலை மக்கள் வரலாறு குறித்த இந்த நூலினை நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு முதற் பதிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. 268 பக்கங்களை கொண்ட இந்த நூல் தமிழ் இலக்கியத்தில் தமிழ் பண்பாட்டு ஆய்வில் மிக முக்கியமான ஆய்வு நூல். நாட்டார் வழக்காற்றியல், தமிழ் இலக்கியம், மானிடவியல், அரங்கவியல், தகவல் தொழில்நுட்பவியல் ஆகியவற்றின் கல்விப்புல சங்கமிப்பாக இந்நூல் விளங்குகிறது. 12 கட்டுரைகள் அடங்கிய தொகுப்பு இந்நூல். தூய சவேரியார் கல்லூரியினுடைய நாட்டார் வழக்காற்றியல் துறை தமிழ் சமூகத்திற்கு அளித்திருக்கக்கூடிய கொடை அளப்பரியது. பேராசிரியர் லூர்து, தனஞ்சயன், செல்லப்பெருமாள், ராமச்சந்திரன், தர்மராஜன், ஸ்டீபன் உள்ளிட்ட ஏராளமான பேரை தமிழ் ஆய்வுலகிற்கு அளித்த பெருமை நாட்டார் வழக்காற்றியல் துறைக்கு உண்டு. பேராசிரியர் சிவசுப்பிரமணியன், இன்னொரு பேராசிரியர் சிவசு, செந்தி நடராஜன், தீசு நடராஜன், ராமசாமி என்று பெரிய அறிஞர் பட்டாளமே அங்கு உண்டு. அதனால் தென் பகுதி சற்றே கனதியாகத்தான் இருக்கிறது. எனது பெரு விருப்பம் அந்த தென் பகுதியை போன்றே தமிழகத்தின் கிழக்கும் மேற்கும் வடக்கும் ஆக வேண்டும் என்பதுதான். பல ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டார் வழக்காற்றியல் துறை நடத்திய விளிம்பு நிலை ஆய்வுகள் சபால்டன் ஸ்டடீஸ் குறித்த 5 நாள் பயிலரங்கத்திற்கு மாணவராக போயிருந்தேன். அதுதான் எனக்கு தெரிந்து ரியல் ஒர்க் ஷாப். ஆய்வாளர்கள் பாளையங்கோட்டையிலே இருக்கக்கூடிய நாட்டார் வழக்காற்றியல் துறைக்கு ஒரு முறையாவது அவசியம் போய் வர வேண்டும். இயன்றால் 2-3 நாட்கள் அங்கே தங்கி அந்த கல்லூரியினுடைய நாட்டார் வழக்காற்றியல் துறையினுடைய நூலகத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இப்போது நூலுக்குள். நண்பர்களே, இந்த நூல் 4 பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கிறது. இலக்கியமும் பண்பாடும், மீனவர் வழக்காறுகள், சமயம், சடங்கு, சடங்கியல் நிகழ்த்துதல், நாடோடியம், விளிம்பு நிலை மக்கள் வழக்காறுகள், நிகழ்த்துதலும் கருத்து புலப்படுத்தமும் என்ற பெரும் பிரிவின் கீழே ஏறத்தாழ 12 கட்டுரைகள் இந்த நூலிலே இருக்கின்றன. விளிம்பு நிலை வழக்காறுகள் எனும் இந்த நூலின் ஆசிரியர் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள் ஏறத்தாழ 12 பக்க முன்னுரையை எழுதியிருக்கிறார். இந்த கனதிமிக்க ஆய்வு நூலினுடைய திறவுகோல் சாவி இந்த முன்னுரையில்தான் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது. கோட்பாடுகளை பயன்படுத்தி ஆய்வுகளை மேற்கொள்வதை குறித்து சில சிந்தனைகளை நம் முன் வைக்கிறார் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள். மானுடவியல், இனவரைவியல், மார்க்சியம், இருத்தலியம், பின்னை நவீனத்துவம் உள்ளிட்ட கோட்பாடுகளினுடைய வெளிச்சத்திலே தமிழ் மொழி, இலக்கிய, பண்பாட்டு பரப்பை பார்ப்பது என்பது சரிதானா? இப்படி வெளியிலே இருந்து வரக்கூடிய கோட்பாடுகளை தமிழ் இலக்கியத்தின் மீது பொருத்தலாமா? அப்படி பொருத்தினால் புதிய செய்திகள் கிடைக்கும் என்பது உண்மைதானா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. நம்மிடம் இல்லாத கோட்பாடுகளா
எதற்கு மேலை இலக்கிய கோட்பாடுகள், மேலை கலை கோட்பாடுகள் என்ற வினா ஆய்வு உலகத்திலே எப்போதும் முன்வைக்கப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றன. தனஞ்சயன் இப்படி சொல்லுகிறார்: கோட்பாடுகளோ கருத்தாக்கங்களோ சுதேசித்தன்மை உடையனவா விதேசித்தன்மை உடையனவா என்பது நமக்கு பிரச்சனை இல்லை. முறையாக விஷயங்களை புரிந்து கொள்வதற்கும் விளக்குவதற்கும் அவை நமக்கு உதவுகின்றனவா என்பதுதான் முக்கியம் என்கிறார் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள். விளிம்புநிலை மக்களான நாடோடிகளுடைய வழக்காறுகளையும், ஒதுக்குப்புற மக்களான மீனவர்கள், ஒடுக்கப்பட்ட தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோரின் வாய்மொழி மரபுகள் மற்றும் எழுத்து மரபுகள் ஆகியவை அவற்றின் உள்ளார்ந்த இயற்பண்பு காரணமாக மானுடவியலை, குறிப்பாக அதன் ஆய்வு முறையான இன வரைவியலை ஓர் உரைகல்லாக கொண்டு இந்த நூற்கட்டுரைகள் விளக்கப்பட்டிருக்கின்றன என்கிறார் பேராசிரியர். புனைவாக படைக்கப்படும் இலக்கியங்களிலிருந்து இனவரைவியல் இலக்கியம் என்ற ஒன்றை தனித்து பிரித்து காட்ட வேண்டிய அவசியம் என்ன? அப்படி காட்டப்பட வேண்டுமா என்று பேராசிரியர் வினா எழுப்புகிறார். சமூக நடைமுறைகளை அப்படியே பதிவு செய்யும் போது அது எங்களை இழிவுபடுத்திவிட்டது, அது எங்களை கொச்சைப்படுத்திவிட்டது, எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எடுத்து எங்களை இழிவுபடுத்திவிட்டது என்பதாக பல குற்றச்சாட்டுகள், பிரச்சனைகள் வருவதை நாம் அறிவோம். இது மாதிரியான பிரச்சனைகள் நீதிமன்றங்கள் வரை சென்றதையும் நாம் அறிவோம். எனவே பொறுப்பு துறப்பு என்பது முன்வைக்கப்படுகிறது. உண்மை கதை, நடந்த கதை என்றும் கூட கதைகளும் திரைப்படங்களும் வந்த வண்ணம்தான் இருக்கின்றன. உண்மையான கதை என்று சொல்லப்படுகிற அவற்றுக்குள் எந்த அளவுக்கு உண்மை இருக்கின்றன என்ற கேள்வியினை பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள் எழுப்புகிறார்கள். குறிப்பிட்ட மக்களை பற்றி ஆராய்ச்சி செய்யும் மானிடவியலாளர்கள் தங்கள் ஆய்வு நூலில் கடைபிடிக்கும் ஒரு வழக்கத்தை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். அதாவது, இடத்தின் பெயரையும் ஆட்களின் பெயரையும் மாற்றி அவற்றிற்கு பதிலாக வேறு புனைப்பெயர்களை இடுவது என்பதே அம்மரபு. எனவே குறிப்பிட்ட அந்த மக்களை குறித்த தகவல்கள் அப்படியே அவர்களை குறித்ததுதான் என்பது பொதுநிலை சமூகத்தில் வைக்கப்படாமல் காப்பாற்றப்படுகிறது என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். என்னிடம் ஆய்வு செய்த ஒரு ஆய்வாளர் ஒரு இன வரைவியல் ஆய்வினை மேற்கொண்டார். எங்கள் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலைகளை குறித்த, அந்த மலைகளினுடைய பழங்குடிகளை குறித்த ஆய்வு அது. மான் என்பது அவர்களுடைய குலக்குறியாக இருந்திருக்கிறது. மான் வேட்டையோடு தான் அவர்களுடைய திருவிழாக்கள் தொடங்குகின்றன. இன்றைக்கு அதை குறித்து ஆய்வு செய்யும் போது ஆய்வாளர் அந்த கருத்துக்களை எப்படி தன்னுடைய ஆய்விலே முன்வைக்க முடியும்? இன்றைக்கு மான் வேட்டை என்பது இந்திய குற்றவியல் சட்டத்தின் வளையத்திற்குள்ளே வந்துவிட்ட பிறகு இதை குறித்தும் ஆராயும் ஆய்வாளர் எப்படி அதை வெளிப்படுத்த முடியும்? உடன்போக்கை இன்றைக்கும் சமூக மரபாக வைத்திருக்கக்கூடிய இனங்கள் நம் தமிழகத்தில் உண்டு. அவற்றை குறித்து ஒரு ஆய்வாளர் கட்டுரை எழுதிவிட்டார் என்பதற்காக எங்கள் இனத்தை பொதுவெளியிலே கேவலமாக பதிவிட்டு விட்டார் என்று எழுந்த பிரச்சனையையும் நான் உங்கள் மத்தியிலே கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். உண்மை சம்பவங்கள் படைப்பாளியின் கற்பனைக்கு ஏற்ப தனது நோக்கத்திற்கு இயைந்து வாசகனின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஒரு போன்மை உலகமாகவே அது இடம்பெறுகிறது. வாழ்வியல் அம்சங்களை பெரிதும் உள்ளே வரவு வைத்து கொண்ட படைப்புகளை யதார்த்த இலக்கிய படைப்புகள் என்று சொல்லலாமே, ஏன் இன வரைவியல் படைப்பு என்று தனித்து சொல்ல வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பி, இல்லை, யதார்த்த படைப்புகள் என்று சொல்லுவது மேலோட்டமானது. இதை தாண்டி யோசிக்கும்போது இத்தகைய படைப்புகளை இன வரைவியல் இலக்கியம், எத்னோகிராஃபிக் லிட்ரேச்சர் என்று சிறப்பித்து சொல்லவே தோன்றுகிறது என்கிறார் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள். இன வரைவியல் இலக்கியம் என்றால் என்ன? குறிப்பிட்ட இடப்பரப்பில் வாழும் இனக்குழுக்கள் அல்லது குறிப்பிட்ட சாதியினர் அல்லது ஓர் ஊர் என்னும் எல்லைக்குள் பரஸ்பர பகிர்வுகளோடும் முரண்களோடும் வாழும் பல்வேறு சாதியினர் அல்லது பால், வயது, தொழில் என்பன போன்ற கூறுகளின் அடிப்படையில் தனித்து நோக்கப்படும் குழுவினர்
மக்கள் வாழ்க்கையில் தானும் ஒருவராக வாழ்ந்து அல்லது பங்கேற்று உற்று நோக்கியதன் அடிப்படையில் பெற்ற அனுபவங்களையும் திரட்டிய பண்பாட்டு தரவுகளையும் கொண்டு தனது சமூகமயமான நோக்கத்தை மையப்படுத்தி ஒருவன் படைக்கும் இலக்கிய வடிவத்தையே இன வரைவியல் இலக்கியம் என்று சிறப்பு முன்னொட்டு கொடுத்து குறிப்பிடலாம் என்கிறார் பேராசிரியர் ஆ தனஞ்சயன் அவர்கள். இந்த இன வரைவியல் இலக்கியம் என்பதனை பேராசிரியர் பழமலை அவர்களுடைய சனங்களின் கதை என்கிற கவிதையின் வாயிலாகவும், பாமா அவர்களுடைய கருக்கு என்கிற புதினத்தின் வாயிலாகவும் ஆராய்ந்ததாக பேராசிரியர் குறிப்பிடுகிறார். தனி மனிதர்களை பற்றிய கதையாடல்கள் கூட இன வரைவியலாக அமையலாம் என்ற டென்சினின் கூற்றை மேற்கோளாக எடுத்துக்காட்டுகிறார் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள். சமூகவியல், மானுடவியல் பின்னணி இல்லாத கவிஞர்களும் எழுத்தாளர்களும் இன வரைவியல் கவிதைகளையும் இன வரைவியல் கதைகளையும் எழுதுகிறார்கள் எனில் அதற்கு மறைமுக நேர்முக தூண்டல்களில் தலித் இலக்கியம், தலித் இயக்கம் ஒன்றாக அமைகின்றது என்கிறார் பேராசிரியர் ஆ தனஞ்சயன் அவர்கள். இன வரைவியல் ஆய்வு முறை தமிழுக்கு வந்த வரலாற்றையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். சமூகவியல், மானுடவியல் போன்ற சமூக அறிவியல்களின் நெறிமுறை பின்னணியோடு அணுகும் ஆய்வு மரபு பேராசிரியர் நா வானமாமலை போன்றோரால் தொடங்கப்பட்டு அது வேரூன்றப்பட்ட நிலையையும் எடுத்து காட்டுகிறார். இன வரைவியலன் தன்னுடைய களப்பணி பிரதேசத்தில் எதிர்பாராத வகையில் சந்திக்கும் நிகழ்ச்சியை இன வரைவியல் எதிர்க்கை, எத்னோகிராபிக்கல் என்கவுண்டர் என்பார்கள் என்று பேராசிரியர் ஆ தனஞ்சயன் குறிப்பிடுகிறார். அது என்ன இன வரைவியல் எதிர்க்கை? பல ஆண்டுகளுக்கு முன்னால் மேற்கத்திய ஆய்வாளர் ஒருவர் தமிழகத்திற்கு ஆய்வு செய்ய வந்திருந்தார். அவர் ஒரு நிகழ்வை கண்டு வியந்தார். அவருக்கு உணவு கட்டி கொடுத்த சமையலர் அந்த உணவோடு ஒரு கரித்துண்டையும் வைத்து கொடுத்து அனுப்பியிருக்கிறார். இது எதற்கு கரித்துண்டு என்று கேட்டதற்கு, கொண்டு போகிற உணவின் மீது வந்து படுகிற கெட்ட ஆவிகள், பிசாசுகள், பேய்கள் இவற்றை விலக்கிவிடக்கூடிய வல்லமை, மாந்தரீக தன்மை கரித்துண்டுக்கு உண்டு என்று அந்த சமையலர் கூறியதாக எடுத்துக்காட்டுகிறார். இன்றைக்கும் நம் சமூகத்தில் இறைச்சி, மீன் போன்ற உணவுகளை ஒருவருடைய கையிலே கொடுத்து அனுப்புகிற போது அந்த உணவோடு சேர்த்து ஒரு சிறு கரித்துண்டையும் போட்டு அனுப்புவது வழக்கத்தில் இருக்கிறது என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். அதைப்போல இன்னொரு இன வரைவியல் எதிர்க்கையை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள். அறிஞர் தோ பரமசிவம் அவர்களுடைய பண்பாட்டு அசைவுகள் எனும் நூலிலே ஒரு நிகழ்வினை எடுத்து காட்டுகிறார். ஒரு இழவு வீடு. இளைஞன் ஒருவன் மரணித்து விட்டான். அவனுடைய மனைவி அருகிலே அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். உறவினர்கள் எல்லாம் சுற்றி அழுது கொண்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு வெளியே அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஆண்கள் சோகத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். இந்த கட்டத்திலே அந்த சமூகத்தின் ஒரு வயதான கிழவி ஒருத்தி கையிலே ஒரு சொம்பு தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து அந்த வீட்டு வாயிலுக்கு முன் நிற்கிறாள். எல்லோரும் அவளை திரும்பி பார்க்கிறார்கள். அந்த சொம்பு தண்ணீரை வாசலிலே வைத்துவிட்டு தான் கையிலே மறைத்து எடுத்து வந்திருந்த பிச்சிப்பூவை நீரிலே இடுகிறாள். எல்லோரும் உற்று கவனித்து பார்க்கிறார்கள். இரண்டாவது பிச்சிப்பூவையும் அந்த கிழவி தண்ணீரிலே இடுகிறாள். இப்போதும் பார்வையாளர்களுடைய கவனம் முழுவதும் அந்த நிகழ்வில் இருக்கிறது. மூன்றாவதாக ஒரு பிச்சிப்பூவையும் இடுகிறாள். பின்னர் 3 பிச்சிப்பூக்களையும் கையிலே எடுத்துக்கொண்டு தண்ணீரை கீழே கொட்டி வைத்துவிட்டு சொம்பை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள்ளே போகிறாள். வெளியிலே அமர்ந்திருந்த ஆண்கள் எல்லாம் ஐயையோ பாவம், இப்படி ஆயிற்றே என்று பரிதாபப்படுகிறார்கள். அந்த கூட்டத்திலே இருந்த அறிஞர் தோ பரமசிவம் அவர்கள் இது என்ன நிகழ்வு என்று கேட்கிறார். அங்கே இருந்த ஒரு பெரியவர் குறிப்பிடுகிறார், இறந்து போன இளைஞனுடைய மனைவி 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்கிற செய்தியைத்தான் அந்த கிழவியினுடைய செய்கை காட்டியது என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். அறிஞர் தோப்பா கேட்கிறார், அந்த பெண் 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார் என்கிற செய்தியை ஊராருக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன
என்று கேட்கிறார். அதற்கு அந்த பெரியவர் சிரிப்போடு சொல்லுகிறார், என்னப்பா இப்படி கேட்கிறாய்? 7 மாதம் கழித்து அந்த பெண் குழந்தை பெற்றாள், எப்படி பெற்றாள் என்று நீ கேட்க மாட்டாயா என்று சிரித்து கொண்டே கேட்கிறார். இந்த நிகழ்வினை தோப்பா அவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அதை பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள் தன்னுடைய ஆய்வு நூலில் இந்த இன வரைவியல் எதிர்க்கை என்பதற்கான எடுத்துக்காட்டாக காட்டுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கரிசல் இலக்கியத்தினுடைய முன்னத்தி ஏறாக கொண்டாடப்படுகிற எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் அவர்களுடைய சாவு என்னும் சிறுகதையை குறித்தும் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள் எடுத்துக்காட்டுகிறார். ராமானுஜ நாயக்கர் என்னும் இளைஞர் மாரடைப்பால் இறக்க ஜக்கம்மா என்கிற அவனுடைய இளவயது மனைவிக்கு தாலி அறுக்கும் சடங்கு நடைபெறுகிறது. வயதான கிழவி ஒருத்தி சாப்பிடும் வெண்கல தாளத்தை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்னால் பிடித்து கண் 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 என்று தட்டி ஓசை எழுப்புகிறாள். தாலி அறுக்கப் போகும் இந்த சுமங்கலி முழுகாமல் இருக்கிறாள் என்பதனுடைய அர்த்தம் அது என்று கி. ராஜநாராயணன் தன்னுடைய அந்த சாவு என்கிற கதையிலே எடுத்து காட்டுகிறார். ஒரு சமூக வழமை, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சமூக வழமை எவ்வாறு இலக்கிய படைப்பிலே முன்வைக்கப்படுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வை சுட்டிக்காட்டுகிறார் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள். கீரா அந்த கதையில் ஒப்பாரியை கொண்டு வருகிறார். இன வரைவியல் செய்திகளை எப்படி இணைக்கிறார் என்றெல்லாம் தனஞ்சயன் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். உண்மைக்கும் புனைவுக்குமான இடைவெளி எந்த அளவு குறைக்கப்படுகின்றதோ அந்த அளவிற்கு அந்த குறிப்பிட்ட இலக்கிய படைப்பில் இன வரைவியல் படைப்பாக்க தன்மை வியாபகம் கொண்டு விடுகிறது என்று பேராசிரியர் தனஞ்சயன் சுட்டிக்காட்டுகிறார். கி. ராஜநாராயணனுடைய கோபல்ல கிராமம் என்னும் நாவலை எடுத்துக்கொண்டு அந்த நாவல் எவ்வாறு ஒரு இன வரைவியல் நாவலாக இருக்கிறது என்பதையும் பேராசிரியர் விரிவாக விளக்குகிறார். ஆந்திராவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த நாயக்கர் சமூகத்தினுடைய இன வரைவியல் வாழ்க்கை அந்த நாவலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக எடுத்து காட்டுகிறார். கீராவின் நோக்கம் உருமாற்றம் செய்யப்பட்ட ஒரு உலகத்தை படைப்பது அல்ல, தன் மக்களின் வாழ்வியலை இரத்தமும் சதையுமாக பதிவது என்று பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். இவ்வாறு ஒரு இன வரைவியல் இலக்கியம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்பதை அந்த கட்டுரையிலே மிக விரிவாக பேசுகிறார். நண்பர்களே, இலக்கியமும் பண்பாட்டு ஆய்வும் என்னும் கட்டுரை சங்க இலக்கியம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இன வரைவியல் தன்மைகளை எவ்வாறு இலக்கியம் கொண்டிருக்கிறது என்பதை விளக்குவதாக அந்த கட்டுரை அமைத்திருக்கிறார் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள். சங்க இலக்கியம் எப்படி யதார்த்தத்தை இலக்கியத்திற்குள் பெரும்பான்மை கொண்டு வருகிறது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். பறந்து விரிந்து கிடந்த இயற்கையை, நிலத்தை, மனிதர்களை, அவர்களுடைய வாழ்க்கையை தாம் உற்று நோக்கியதன் அடிப்படையிலேயே சங்ககால புலவர்கள் படைத்தார்கள் என்று அவர் எடுத்துக்காட்டி, அதற்கு எடுத்துக்காட்டாக கடியலூர் உருத்திரங்கண்ணனார் படைத்த பட்டினப்பாலையில் காவிரி பூம்பட்டினம் குறித்த சித்தரிப்பை எடுத்து விளக்குகிறார் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள். இலக்கிய தரவுகளை மட்டுமே கொண்டு தற்கால சமூக பண்பாட்டை குறித்து செய்யப்படும் ஆய்வுகளின் பெருமதியை குறித்து கேள்வி எழுப்புகிறார் தனஞ்சயன் அவர்கள். இலக்கிய பணுவல்கள் சித்தரிக்கும் யதார்த்த உலகம் உண்மையில் யதார்த்த உலகமே அல்ல, மாறாக அதற்கு இணையாக கற்பனை உலகத்தையே ஆய்வாளர்கள் யதார்த்த உலகமாக பார்த்திருக்கிறார்கள் என்று விமர்சிக்கிறார் தனஞ்சயன் அவர்கள். நகல் ஒருபோதும் உண்மை ஆகாது இல்லையா? குறைந்தபட்சம் இலக்கிய தரவுகளுக்கு இணையாக இன வரைவியல் தரவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற குறிப்பையும் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள் இந்த கட்டுரையிலே எடுத்து காட்டுகிறார். தமிழில் இன வரைவியல் கவிதை என்ற தலைப்பில் பழமலை அவர்களுடைய சனங்களின் கதை என்னும் தொகுப்பில் இருக்கக்கூடிய வேப்ப மரம் பற்றிய கசந்த மரம் என்ற கவிதையை அவர் எடுத்து காட்டுகிறார். கவிதை இதுதான்: அப்பா கருங்கல் வாங்கியும் செங்கல் வாங்கியும் கட்டி முடிக்காத வீட்டு வாயிலுக்கு அருகால், சன்னல், அது இது எல்லாம்
வேம்பை அறுத்து கொள்ளலாம் என்பார். எனக்கு பதறும். நடவு நாட்களில் கிளைகளை இழந்து மொட்டையாய் நிற்கையில் எங்கள் வீட்டு கொடுவாள் மேலே கோபமாயிருக்கும் அம்மாவும் இந்த நிழலுமா இல்லாம போகணும் என்பாள். கரும்பு வைத்தால் பயிருக்கு காவல் அம்மா இருப்பாள். மாடு மேய்ந்து விட்டால் அப்பா திட்டுவார். வேப்ப மரம் இவளை பிடிச்சிக்கிட்டு இருக்குதா? அம்மா தலையில் காக்கைகள் பழந்தின்று தோலை துப்பும். அம்மா காட்டிலும் கிடந்து தான் சீரழிவதை வேம்பிடம் அழுது மூக்கை சிந்துவாள். இருட்டில் வருகையில் நான் பயப்படுவேன். மாரியாயிடா வேப்பமரம் என்பாள். அம்மாவுக்கு தெருவிலும் மாறி அடுத்த வீடுதான். முகம் பார்த்து பார்த்து மனம் விட்டு பேசுவாள். எனக்கு ஒரு நெடுநாளை ஐயம். கீழே காட்டு வேம்பு கசந்தது அம்மா சோகம் கேட்டுத்தான் என்பது அந்த கவிதை. இந்த கவிதை விவரிக்கும் நிகழ்வுகள் இயல்பானவை. இவற்றில் கவிதை எங்கே என்று கேட்கலாம் என்று குறிப்பிடும் தனஞ்சயன் உண்மையில் இந்த கவிதை எவ்வாறு ஒரு இன வரைவியல் கவிதையாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறார். பொருளையும் உணர்வையும் மையமாக கொண்டு இயங்கும் மனித உறவுகள், கருத்து வேறுபாடுகள், இந்த நிழலுமா இல்லாம போகணும் என்ற அம்மாவின் குரலில் துணிக்கும் நிராதரவு, மாரியாயிடா வேப்பமரம் என்பதில் வெளிப்படும் ஊறிப்போன சமய நம்பிக்கை, வேப்ப மரத்தடியில் கொட்டி தீர்க்கும் அவள் புலம்பல், கீழே காட்டு வேம்பு கசந்தது அம்மா சோகம் கேட்டு கேட்டுத்தான் என்னும் கவிஞரின் தற்குறிப்பேற்றம் ஆகியன கவிதைக்கு உயிரூட்டும் மூலப்பொருட்கள். தாய்க்கு கொடுக்கும் இடம், மகனின் உணர்வு நெருக்கம், தந்தையின் அதிகாரம், சமய நம்பிக்கை, வேலை பிரிவினை, இயற்கையிடம் காட்டப்படும் அணுகுமுறை இவையாவும் இன வரைவியல் செய்திகள் என்று இந்த கவிதை எவ்வாறு ஒரு இன வரைவியல் தரவுகளை உள்ளடக்கிய கவிதையாக இருக்கிறது என்று விளக்குகிறார் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள். அதை போலவே பாமாவின் கருக்கு என்கிற சுய இன வரைவியல் புனைவை எடுத்துக்கொண்டு அவர் பேசுகிறார். சுய இன வரைவியல் என்றால் என்ன? சமூகத்தோடு ஒரு சுய வரலாறு இணைக்கப்படுகிறது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். இந்த சுய வரலாறை, அதுவும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து, விளிம்பு நிலை மக்கள் பிரிவிலிருந்து வரக்கூடிய சுய வரலாறுகளை வெறும் சுய வரலாறு என்று சொல்லி நிறுத்தி கொள்ள இயலாது. தன்னை மையப்படுத்திய படைப்பாக மட்டுமே அதை கருதிவிட முடியாது. தான் சார்ந்த ஒரு சமூகத்தின் கூட்டு பரிமாணமும் அதில் வியாபித்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் பேராசிரியர் தனஞ்சயன் அவர்கள். பேராசிரியர் அவர்கள் இதை குறிப்பிடுகிற போது எனக்கு இன்னும் சில படைப்புகள் நினைவுக்கு வருகின்றன. அழகிய நாயகி அம்மாளின் கவலை, டாக்டர் கே குணசேகரனுடைய வடு, ராஜ் கௌதமன் எழுதிய சிலுவை ராஜ் சரித்திரம், முத்துமீனாள் எழுதிய முள் ஆகியவற்றை நான் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளுகிறேன். இவை யாவும் வெறும் சுய வரலாறுகளாக மட்டுமே இருக்கவில்லை. மாறாக பெண்களின் துயரத்தை அழகிய நாயகி அம்மாளினுடைய அந்த கவலை வெளிப்படுத்தியது. அதை போல முள் ஒரு பெண்ணினுடைய மன துயரத்தை, வாழ்வியல் வெளியை வெளிப்படுத்தியது. அதை போல டாக்டர் கே குணசேகரனுடைய வடுவும் ராஜ் கௌதமனுடைய சிலுவைராஜ் சரித்திரமும் தலித் என்கிற ஒரு பிரிவினர் எவ்வாறு பொதுநிலை சமூகத்திற்குள்ளே நடத்தப்படுகிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டிய ஒரு இன வரைவியல் படைப்பு என்பதையும் நான் இங்கே நினைவுபடுத்தி பார்க்கிறேன். பாமாவின் கருக்கு என்னும் நாவலின் வாய்மொழி தன்மை குறித்தும் இந்த கட்டுரையில் எடுத்துக்காட்டுகிறார் பேராசிரியர். நண்பர்களே, 20 ஆண்டுகளுக்கு முன்பு காலச்சுவடு இதழிலே முத்தம்மாவின் கதை என்ற வாய்மொழி பதிவு ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. முத்தம்மா என்கிற ஒரு பெண்ணினுடைய முழு வாழ்க்கை சித்திரமும் அவளுடைய மொழியிலேயே பதிவிடப்பட்டிருந்தது. இதை நாங்கள் முதுகலை மாணவர்களாக இருந்த காலத்தில் படித்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களோடு. இதை எங்களுடைய பேராசிரியர் வி அரசு அவர்களோடு பகிர்ந்து கொண்ட போது, முதலாம் ஆண்டு விடுமுறையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்களிடம்
அவர் ஒரு பணியினை கொடுத்தார். அவரவர்கள் ஊரிலே இருக்கக்கூடிய குடித்தொழில் செய்பவர்கள் அவர்களை சந்தித்து அவர்களுடைய முழு வாழ்க்கையையும் எழுத்திலே பதிவு செய்து கொண்டு வாருங்கள் என்று ஒரு பணியினை தந்திருந்தார். குடித்தொழில் செய்பவர்கள், விளிம்பு நிலை மக்கள் என்று நாங்கள் பல்வேறு பிரிவினரை அணுகினோம். ஒவ்வொரு மாணவரும் ஒரு குடித்தொழில் செய்பவரை தேர்ந்தெடுத்து பதிவினை செய்தோம். நான் எங்கள் ஊரினுடைய வண்ணார் சமூகத்தை சார்ந்த மருதாயி என்ற பெண்ணை குறித்து முழுமையான வாய்மொழி பதிவை பதிவு செய்து பிறகு எல்லா நண்பர்களுடைய அந்த பதிவுகளையும் ஒன்றாக சேர்த்து வாய்மொழி வரலாறு என்ற தலைப்பிலே தொகுப்பாக்கினோம். காவியா பதிப்பகம் அந்த நூலினை வெளியிட்டது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். பாமாவினுடைய கருக்கு நாவலிலே உற்சாதி முரண் எவ்வாறு பேசப்படுகிறது, பள்ளர் பறையர் என்கிற இரு பிரிவினருக்கு இடையே இருந்த மோதலினை அந்த கருக்கு நாவல் எவ்வாறு சித்தரிக்கிறது என்பதை பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். கிறிஸ்தவத்திலே சாதி எவ்வாறு உட்புகுந்திருக்கிறது என்பதற்கான சான்று ஆதாரங்களையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். அதைப்போல பாமாவினுடைய பெண் நிலை நோக்கிலே இருந்து அந்த புதுப்பட்டி என்கிற கிராமத்தினுடைய பல்வேறு நிகழ்வுகள் எவ்வாறு நோக்கப்படுகின்றன என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். புதுப்பட்டி கிராமத்தினுடைய சாதி மோதல் வரலாறு கேள்வி ஞானம் மற்றும் நேரடி அனுபவத்தின் மூலம் பதிவாகி இருக்கிறது என்று பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். பாமாவினுடைய கருக்கு படைப்பினை படித்த பிறகு 2 கூற்றுகள் நினைவுக்கு வந்தன என்று பேராசிரியர் தனஞ்சயன் அந்த கூற்றுகளை சொல்லுகிறார். முதல் கூற்று, ஒருவர் எப்போதெல்லாம் தன்னை பற்றியும் அத்துடன் சக மனிதர்களை பற்றியும் தான் அறிந்த மக்கள், சுற்றுப்புற நிகழ்வுகள் என்பனவற்றையும் எழுத முற்படுகிறாரோ அப்போது அவர் இன வரைவியலுக்கான அடித்தளம் போட தொடங்கிவிடுகிறார் என்ற கூற்றினை அவர் எடுத்துக்காட்டுகிறார். அதைப்போல ரோஜர் டி ஆபிரகாம் கூற்று, இன வரைவியலை யார் வேண்டுமானாலும் எழுதலாம். நம்மில் அனைவருமே இன வரைவியலை எழுதுகிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் நடந்தவற்றை பற்றி பின்னர் நினைத்து பார்த்து விவரிப்பதற்கும் நடந்து கொண்டிருப்பவை பற்றிய தீர்ப்புகளை எடுத்துரைப்பதற்கும் போதுமான சுய உணர்வோடு நாம் எப்போதெல்லாம் நடத்தைகளையோ நிகழ்த்துதல்களையோ உற்று நோக்குகிறோமோ அப்போதெல்லாம் நாம் இன வரைவியலை படைக்கத்தான் செய்கிறோம் என்கிற அந்த கூற்றை எடுத்துக்காட்டுகிறார். மீனவர் வழக்காறுகள் என்கிற தலைப்பிலே ஏராளமான செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிறார் பேராசிரியர். கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது மீனவர்கள் பாடும் அம்பா பாடல் குறித்து அவர் விளக்குகிறார். ஒரு அம்பா பாடலையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். அம்பா சொல்லி தெம்பாவலி ஆண்டவன் கொடுப்பான் கூலி, கைப்பதைச்சால் மடிப்பதைக்கும் மடிப்பதைச்சால் கலகலவென்று மீன் பதைக்கும் என்ற அந்த பாடலினை எடுத்துக்காட்டுகிறார். வழக்கமும் காரண விளக்க கதையும் என்று அந்த அம்பா பாடலை எடுத்துக்காட்டுகிறார். அதாவது அம்பா பாடலை பாடினால் மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை அந்த பாடலோடு இணைவு பெற்றிருப்பதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். அதை போலவே வழக்கமும் காரண விளக்க கதையும் என்கிற தலைப்பில் மற்றொரு நிகழ்வை எடுத்துக்காட்டுகிறார். அதாவது மீனவர்கள் மீன்பிடித்து திரும்பும்போது படகிலே அல்லது கட்டுமரத்திலே இருந்து வலை அல்லது மீன் பெட்டியிலிருந்து முதலாக ஒரு மீனை எடுத்து தரையிலே போடுவார்கள். அதற்கு சாமி மீன் என்று பெயர். தூக்கி போடப்படுகிற அந்த ஒற்றை மீனை, சாமி மீனை யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம். நம் அனைவருக்கும் தெரியும் கோவில்களிலே சிதறு தேங்காய் உடைப்பது என்கிற வழக்கத்தை பற்றி. சிதறு தேங்காய் உடைக்கிற போது அதனை யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம். அறிவொளி இயக்க வீதி நாடகங்களில் நான் நடித்து கொண்டிருந்த போது ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 இடங்களிலே வீதி நாடகங்களை நடத்துவோம். தெருக்களில், முச்சந்திகளில், கோவில் முன்பு, பள்ளிக்கூடங்களில் என்று பல இடங்களிலே அந்த நாடகங்களை நடத்துவோம். ஒரு கோவிலுக்கு முன்னால் நாடகம் நடித்து கொண்டிருந்தோம். முன்னால் ஒரு காட்சி போய்கொண்டிருக்கிறது. அந்த காட்சியினுடைய பின்பக்கமாக சுவராக
4-5 நண்பர்கள் நின்று கொண்டிருந்தோம். அந்த சுவரினுடைய ஒரு செங்கலாக நானும் இருந்தேன். நாங்கள் நாடகத்தை நடத்திய இடம் ஒரு கோவில் முன்பு. அந்த கோவிலிலே சிதறு தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்டது. காட்சியை நான் கண்டேன். ஒரு செங்கல் சுவரிலே இருந்து பிரிந்து நேரடியாக சென்று தேங்காயை பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் சுவராக்கிவிட்டது. அன்றைக்கு இரவு இயக்குனர் அந்த செங்கலை வறுத்தெடுத்து விட்டார். அந்த செங்கல் சிதறு தேங்காய் பொறுக்கியது என்பதை நான் இங்கே நினைத்து பார்க்கிறேன். இந்த சிதறு தேங்காய் பொறுக்குவது, சிதறு தேங்காய் எடுப்பது என்பது மிகச் சாதாரணமாக வழக்கத்திலே இருந்தது. இன்றைக்கு அந்த சிதறு தேங்காய் உடைப்பதை கூட குத்தகைக்கு விட்டுவிட்டார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். சரி, சாமி மீன் கதைக்கு வருவோம். இதற்குள் ஒரு கதை. தாடி அழகன் என்பவன் ஒரு மீனவன். அவனுடைய மனைவி அதிகாலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டு குப்பைகளை வாரி குப்பை மேட்டிலே கொண்டு போய் போட வருகிறாள். அப்போது கடலை திரும்பி பார்க்கிறாள். கடலிலே கருப்பு நிற வௌவால் மீன்கள் பறப்பதை காண்கிறாள். உடனே தன்னுடைய கணவனை அழைத்து அவனுடைய தம்பி தலைப்பாக்கட்டி என்பவனையும் அழைத்து கொண்டு கடலுக்குள்ளே போ என்று சொல்லுகிறாள். அவனும் தன்னுடைய தம்பியை அழைத்து கொண்டு கடலுக்கு போகிறான். தம்பியினுடைய கட்டுமரம் கடலுக்குள்ளே போய்விட்டது. தாடி அழகனுடைய கட்டுமரம் முன்னும் போகவில்லை, பின்னும் போகவில்லை. ஆண்டவனை வேண்டினான். இது என்னப்பா சோதனை என்று இறைஞ்சி நின்றான். ஆண்டவர் ஒரு சாமியார் வடிவிலே வந்தார். அவர் சொன்னார், பிச்சாவரத்திலே உள்ள என் ஆலயம் கூரையாக இருக்கிறது. நிறைய மீன் கிடைத்தால் அந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்வாயா என்று வந்தவர் கேட்கிறார். இவனும் சரி செய்கிறேன் என்கிறான். வந்த சாமியார் கட்டுமரத்தை கடலுக்குள்ளே தள்ளிவிடுகிறார். உள்ளே கடலுக்குள்ளே அவனுக்கு நிறைய மீன்கள் கிடைக்கின்றன. மனமகிழ்ச்சியோடு அவன் கரைக்கு திரும்புகிறான். கரையிலே திரும்பி மீன்களை விற்று கொண்டிருக்கும் போது அந்த சாமியார் வருகிறார். எனக்கு ஒரு மீன் கொடு என்று கேட்கிறார். தாடி அழகன் கொடுக்க மறுக்கிறான். அவர் எடுக்க முனைகிறார். இவன் பறித்து உள்ளே போடுகிறான். சிறிது நேரம் கழித்து தாடி அழகன் அசந்திருந்த வேளையிலே ஒரு மீனினை தூக்கி கொண்டு ஓடுகிறார் சாமியார். தாடி அழகன் அவரை பின்னால் துரத்தி கொண்டு போகிறான். ஓடிச் சென்ற சாமியார் தன் கையிலே இருந்த மீனினை கடலை நோக்கி வீசுகிறார். உடன் நிகழ்வாக தாடி அழகன் கொண்டு வந்து கரையிலே கொட்டியிருந்த வணிகத்திற்காக கொட்டப்பட்டிருந்த அத்தனை மீன்களும் உயிர் பெற்று கடலுக்குள்ளே பாய்ந்தன. இந்த சம்பவம் ஒரு கதையாக மீனவர்கள் மத்தியிலே சொல்லப்படுகிறது. கடவுளை ஆண்டவனை ஏமாற்ற நினைத்த தாடி அழகனுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனையாக இதை கருதிய மீனவர்கள் அன்றிலிருந்து கடலிலே இருந்து கரைக்கு வருகிற போது முதல் மீனை எடுத்து சாமி மீன் என்று தரையிலே எறிவார்கள். அதை யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்பவர் ஒரு மீனவராகவோ அல்லது மீனவர்களுடைய உறவினராகவோ இருப்பார்கள், அல்லது தெரிந்தவர்களாக இருப்பார்கள் என்கிற செய்தியினை பேராசிரியர் ஆ தனஞ்சயன் அவர்கள் எடுத்து காட்டுகிறார். இந்த சாமி மீனை திரும்பி வாங்குகிற, திரும்பி பறிக்கிற வழக்கம் இல்லை. இந்த வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதாக பேராசிரியர் ஆ தனஞ்சயன் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதை போல இன்னொரு கட்டுரை, சங்ககாலம் முதல் இன்று வரை மீனவரின் சுறாமுள் வழிபாடு என்கிற தலைப்பிலே சுறாமுள் வழிபாடு எவ்வாறு மீனவ பரதவ சமூகத்திற்குள்ளே இருக்கிறது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். பட்டினப்பாலை காட்டும் சுறாமுள் வழிபாட்டை குறித்தும் அவர் விரிவாக பேசுகிறார். சுறா மீன் வழிபாட்டினுடைய தன்மைகளை பேராசிரியர் ஆ தனஞ்சயன் அவர்கள் பகுத்து காட்டுகிறார். வாட்சுறாவின் வலிமையினை பெறுவதற்கு அவர்கள் அதை வணங்குகிறார்கள். அதை வணங்குவதன் மூலம் வாட்சுறாவினுடைய வலிமையை தாங்கள் பெற முடியும் என்பதாக மீனவர்கள் நம்புகிறார்கள் என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். அதே போல மீனவர்களுடைய குலக்குறியாக இருக்கக்கூடிய இந்த சுறா மீன் குறித்த சில செய்திகளையும் அவர் தருகிறார். அதாவது
குலக்குறியாக பறவையோ அல்லது விலங்கோ ஒரு இனக்குழுவுக்கு அமைந்தால் அதை கொல்லவோ தின்னவோ கூடாது என்பது ஒரு வழமை. சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. ஒருவேளை தங்களுடைய குலக்குறியாக இருக்கக்கூடிய பறவையையோ விலங்கையோ அவர்கள் கொன்றால் அந்த குலக்குறியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது வழமை. எனவே இங்கே மீனவர்கள் இந்த சுறா முள்ளினை வழிபடுவது என்பது தங்களுடைய குலக்குறியிடம் அந்த சுறா மீனை கொன்பது உண்பது என்பதற்கான மன்னிப்பாக அவர் முன்வைக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கலாம். அதைப் போலவே 7 கன்னிமார் வழிபாட்டில் புராணமும் சடங்கியல் நிகழ்த்தலும் எனும் கட்டுரையில் மிக முக்கியமான செய்திகளை பேசுகிறார் பேராசிரியர் ஆ. தனஞ்சயன் அவர்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் குரங்குபுத்தூரில் பறையர், மீனவர், வன்னியர் மக்கள் வழிபடு தெய்வமாக இந்த 7 கன்னிமார் தெய்வம் இருக்கிறது. அதை குறித்த ஒரு கதையினையும் இதிலே பதிவு செய்திருக்கிறார். குட்டி ஆண்டவர்கள் என்ற ஒரு 12 சகோதரர்கள் வசித்து வந்தார்கள். அவர்களுடைய அத்தை சிதம்பரம் பிச்சாவரம் காட்டிலே வசித்து வந்தார். அவருக்கு 11 பிள்ளைகள். இந்த 11 பிள்ளைகளுக்கும் குட்டியாண்டவர் சகோதரர்கள் 12 பேர் மீது பொறாமை உண்டு. ஏனென்றால் தாங்கள் 11 பேர் தான் இருக்கிறோம், அவர்கள் 12 பேர் இருக்கிறார்கள் என்கிற பொறாமை. இந்த நேரத்தில் இந்த குட்டியாண்டவர்கள் பந்து விளையாடி கொண்டிருந்த போது அது கடலிலே விழுந்து விடுகிறது. கடலிலே சென்று தேடுவதற்கு அவர்கள் தேடி பார்க்கிறார்கள். 2 சகோதரர்களை அந்த பந்தினை தேடுவதற்கு அனுப்புகிறார்கள். படைவாளி என்ற சின்ன குட்டியாண்டவர் வடதிசைக்கு செல்லுகிறார். சுக்கிரன் என்பவர் தென் திசைக்கு செல்லுகிறார். இந்த குட்டியாண்டவர் கடலிலே தாவி தாவி போகிற போது அவர் கால் வைத்த இடமெல்லாம் மணல் திட்டுகளாக மாறிவிட்டன. அப்படி கடலிலே தாண்டி சென்ற இந்த குட்டியாண்டவர் பிச்சாவரத்தை அடைகிறார். அடடா, அத்தை வீடு இங்குதானே இருக்கிறது, சற்றே ஓய்வெடுத்து செல்லலாம் என்று கருதிய பிச்சாண்டவர் அந்த குட்டியாண்டவர் அத்தை வீட்டுக்கு போகிறார். அவர்கள் வரவேற்கிறார்கள், உபசரிக்கிறார்கள், உணவிடுகிறார்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த சகோதரர்கள் 11 பேர் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த குட்டியாண்டவரை அழைத்து கொண்டு போய் பிச்சாவரம் காட்டு நடுப்பகுதியிலே வைத்து கொலை செய்து அதே இடத்திலேயே அவரை புதைத்து விடுகிறார்கள். பொறாமையின் காரணமாக இப்படி நடந்து கொள்கிறார்கள். இங்கே இந்த குட்டியாண்டவருடைய சகோதரர்கள் குட்டியாண்டவர் திரும்பவில்லை என்பதனால் அவரை தேடி கடல் மார்க்கமாக புறப்படுகிறார்கள். அப்படி புறப்பட்டு போன சகோதரர்கள் மலேசியாவிலே போய் இறங்குகிறார்கள். அங்கே கடற்கரையில் 7 சகோதரிகள் வசித்தார்கள். வாருங்கள் அண்ணன்மாரே என்று அவர்கள் வரவேற்க, அவர்களுடைய உபசரிப்பிலே 1 மாத காலம் தங்கி தேடி பார்த்து, அப்போதும் குட்டியாண்டவர் கிடைக்காததால் நாங்கள் போய் வருகிறோம் என்று புறப்படுகிறார்கள். அந்த 7 சகோதரிகளும் அந்த 7 கன்னிகளும் உங்களுடைய தேசத்தை பார்க்க நாங்களும் வருகிறோம் என்று ஆசைப்படுகிறார்கள், கேட்கிறார்கள். அவர்களை கட்டுமரத்திலே ஏற்றி கொண்டு தங்களுடைய இடத்திற்கு திரும்பி வருகிறார்கள் அந்த சகோதரர்கள். அப்படி வந்து இறங்கிய அந்த நாளினையும் பிறகு 1 மாத காலம் அவர்கள் அங்கே தங்கிவிட்டு தங்களுடைய நாட்டுக்கு புறப்பட்டு போகிறார்கள். அப்படி போகிற அந்த நாளையும் அந்த மீனவர்கள், அந்த சமூகத்து மக்கள் கன்னிமார் தெய்வ வழிபாடாக கொண்டாடுகிறார்கள் என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். 7 கன்னிமார்கள் வழிபடும் மக்களின் மீது வந்து இறங்கி சாமியாடுவார்கள் என்பதையும் பேராசிரியர் இந்த மீனவர் குலக்குறியை ஒட்டிய கதையிலே எடுத்து காட்டுகிறார். அதைப்போல நாடோடியம் என்னும் தலைப்பிலே பூம்பூம் மாட்டுக்காரர்கள் எவ்வாறு அலைக்குடிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் மாட்டை கொண்டு பிச்சை எடுத்து உண்ணும் வாழ்க்கை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஏன் அந்த வாழ்க்கையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள், அதை குறித்து அவர்கள் என்ன கதை சொல்கிறார்கள் என்பதை குறித்தும் அவர் ஆய்வு செய்திருக்கிறார். அந்த பூம்பூம் மாட்டுக்காரர்கள் சொல்கிறார்கள், தங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கதையை கொண்டு, நாங்கள் இவ்வாறு அலைகுடிகளாக நாடோடிகளாக ஊர் ஊராக சென்று பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் சாபம்தான். யாசகனாக வடிவம் தாங்கி ராமன்
எங்களுடைய முன்னோர்களிடம் வந்தான், அவன் விட்ட சாபம்தான் நாங்கள் இப்படி பிச்சைக்காரர்களைப் போல அலைகிறோம் என்று ஒரு கதையினை குறிப்பிடுகிறார்கள். பூவிடையார் எனப்படும் முன்னோர்கள் நிலப்புலன்களோடு வசதியாக இருந்தார்கள். ஒரு நாள் ராமன் யாசகனைப் போல வேடம் போட்டு கொண்டு வந்து இறந்து நின்றான். இவர்கள் தர்மம் செய்ய மறுத்தார்கள். யாசகன் கெஞ்சினான், சரி, அறுவடையின் போது தருகிறோம், இப்போதுதான் விதைக்கப் போகிறோம், உனக்கு என்ன வேண்டும்? மேல் மகசூல் வேண்டுமா, கீழ் மகசூல் வேண்டுமா என்று கேட்கிறார்கள். யாசகனாக வந்திருந்த ராமன் சொல்லுகிறான், மேல் மகசூல் வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் சென்ற பிறகு அந்த வருடம் நிலக்கடலை விதைக்கிறார்கள் அவர்கள். அதுவும் விளைச்சலாகி அறுவடைக்கு வருகிறது. யாசகன் வந்து கேட்கிறான், இப்போது பூமிக்கு மேலே இருப்பது மேல் மகசூல், கீழே இருப்பது கீழ் மகசூல். எனவே பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நிலக்கடலைகளை தாங்கள் எடுத்துக்கொண்டு பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சருகுகளை கட்டி அவனுடைய தலையிலே வைத்து அனுப்புகிறார்கள். அனுப்புகிற போது கேட்கிறார்கள், அடுத்த ஆண்டு வா, நீ எதை விரும்புகிறாயோ தருகிறோம் என்று நக்கலாக சொல்லுகிறார்கள். அடுத்த பருவத்திற்கும் யாசகன் வருகிறான். இப்போது உனக்கு மேல் மகசூல் வேண்டுமா, கீழ் மகசூல் வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அவன் மேல் மகசூல் வேண்டாம், கீழ் மகசூல் வேண்டும் என்று கேட்கிறான். இப்போது இவர்கள் நெல் பயிரிடுகிறார்கள். விளைச்சலின் போது, அறுவடையின் போது வந்த யாசகனிடம் அவர்கள் நெல்லினை எடுத்துக்கொண்டு சருகினை, வைக்கோலினை தருகிறார்கள். கொதிப்படைந்த அந்த யாசகன் சாபம் விடுகிறான். பசி பட்டினியோடு நீங்கள் இறந்து வாழ்வீர்களாக, சுரக்குடுக்கை கொண்டு கோவிந்தா ராமா என்று நாமத்தை சொல்லி ஊர் ஊராக திரிந்து இறந்து வாழும் வாழ்க்கை வாழுங்கள் என சாபம் கொடுத்ததாக அந்த பூம்பூம் மாட்டுக்காரர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். நாடோடிகளினுடைய இசை குறித்த ஒரு கட்டுரையும் இதிலே இருக்கிறது. குறவன்குரத்தி ஆட்டம் வந்த வரலாற்றையும் அது எவ்வாறு நிகழ்த்து கலைகளிலே வரவு வைத்து கொள்ளப்பட்டது என்பதையும் பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். இந்த நூலினுடைய கடைசி பகுதியில் நிகழ்த்துதலும் கருத்து புலப்படுத்தமும் என்கிற தலைப்பிலே நவீன நாடகத்தில் நிகழ்த்துவோனும் பார்வையாளனும் என்கிற ஒரு கட்டுரையினை தருகிறார் பேராசிரியர் ஆ. தனஞ்சயன் அவர்கள். அவர் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். தமிழகத்தினுடைய வடபகுதியில் தெருக்கூத்து என்கிற ஒரு கலை வடிவம் உண்டு. அதை சிலர் கட்டைக்கூத்து என்றும் சொல்லுவார்கள். அது தமிழகத்தினுடைய தெற்கு பகுதியிலே இல்லை. பெருங்கட்டூர் ராஜகோபால் என்கிற மிகவும் புகழ்பெற்ற கூத்து அண்ணாவியார், கூத்து வாத்தியாருடைய திரௌபதி வஸ்திராபரணம் என்னும் கூத்தை திருநெல்வேலியில் நடத்திய அந்த அனுபவத்தை பேராசிரியர் பேசுகிறார். பெருங்கட்டூர் ராஜகோபால் மிக முக்கியமான கூத்து ஆசிரியர். நெதர்லாந்து நாட்டிலிருந்து வந்து தெருக்கூத்தை பற்றி ஆய்வு செய்த ஹென்னா டி ப்ரூயின் என்கிற பெண்மணி பெருங்கட்டூர் ராஜகோபால் அவர்களை காதலித்து திருமணம் புரிந்து கொண்டு இப்போது காஞ்சிபுரத்திலே கட்டைக்கூத்து குருகுல பயிற்சி பள்ளியினை நடத்தி வருகிறார்கள் என்ற செய்தியை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த பெருங்கட்டூர் ராஜகோபால் அவர்களுடைய குழு திருநெல்வேலியிலே திரௌபதி வஸ்திராபரணம் என்கிற அந்த கூத்தினை நடத்துகிறது. பேராசிரியர் ஆ. தனஞ்சயன் சொல்லுகிறார், அந்த கூத்து திருநெல்வேலி மக்களுக்கு புரியவே இல்லை. ஏனென்றால் அதனுடைய அழகியல், கட்டமைப்பு, வெளிப்பாடு என்பது வேறு, கருத்து புலப்படுத்தம் என்பது வேறு. எனவே அவர்களுக்கு புரியவில்லை என்கிறார். அதே போல வடமாவட்ட பகுதியிலே புரிசை என்கிற கிராமத்தில் கலைமாமணி கண்ணப்ப தம்பிரான் அவருடைய முயற்சியில் நடந்த விழாவை பற்றி குறிப்பிடுகிறார். புரிசை என்கிற அந்த கிராமத்திலே பல்வேறு நாடக கலைஞர்கள், வெளிநாட்டார், ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், இப்படி ஏராளமான பேர் வந்து குவிந்திருந்தார்கள். அங்கே ஏராளமான நாடகங்கள் நடந்தன. புகழ்பெற்ற கூத்துப்பட்டறையினுடைய தூத கடோத்கஜம் என்கிற நாடகம் நடந்தது. அந்த தூத கடோத்கஜம் என்கிற நாடகத்திலே கேரளாவினுடைய மிக முக்கியமான வீரக்கலையாகிய களரிப்பயிற்றை பயன்படுத்தியிருப்பார்கள். நடிகர்கள் அந்த களரிப்பயிற்று என்கிற உடல் மொழியை கொண்டு மேடைக்கு தாவி தாவி வந்து வசனம் பேசுவதாக, ஆடுவதாக, பாடுவதாக அந்த நாடகத்திலே காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும்.
இந்த காட்சியை திறந்த வெளியிலே கால் நீட்டி அமர்ந்து பார்த்து கொண்டிருந்த அந்த புரிசை கிராமத்தினுடைய வயதான பெண்மணி அருகிலே அமர்ந்திருந்தவரிடம் இப்படி கேட்டாராம், ஏன் இப்படி எரும மாடு மாதிரி குதிக்கிறாங்க என்று கேட்டாராம். இந்த சம்பவத்தை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். அதாவது இந்த களரிப்பயிற்று என்கிற வீரக்கலை, மார்ஷல் ஆர்ட் வடிவம் இந்த தூத கடோத்கஜம் என்கிற இந்த மகாபாரத கதைக்குள்ளே வைக்கப்பட்டது அந்நியமாக தெரிகிறது, அந்த கிராமத்து பார்வையாளரால் உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று எடுத்துக்காட்டி வேறொரு நிகழ்வையும் அவர் சொல்லுகிறார். அதே மேடையிலே கலைமாமணி புரிசை கண்ணப்ப தம்பிரான் அவர்களுடைய புதல்வர் கலைமாமணி சம்பந்த தம்பிரான் அவர்கள் நடித்த அனுமன் தூது என்கிற தெருக்கூத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த அனுமன் தூது தெருக்கூத்திலே அனுமனாக வேடமிட்டு நடித்தவர் சம்பந்த தம்பிரான் அவர்கள். நான் ஒரு 3 மாத காலம் புரிசை கிராமத்திலே தங்கி கலைமாமணி சம்பந்த தம்பிரான் அவர்களிடம் தெருக்கூத்து கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்ட அந்த சமயத்தில் எங்களுடைய ஆசிரியர் அரங்கேற்றத்திற்காக தேர்ந்தெடுத்த பிரதி அனுமன் தூது என்கிற பிரதி. அந்த பிரதியிலே நான் அனுமனாக நடித்தேன். அதாவது இங்கே பேராசிரியர் ஆ தனஞ்சயன் குறிப்பிடுகிறாரே, அந்த அனுமன் தூது தெருக்கூத்திலே அனுமனாக ஆசிரியர் சம்பந்த தம்பிரான் நடித்தார் என்று அந்த பாத்திரத்தை நான் ஏற்று நடித்தேன். 2009ஆம் ஆண்டு புரிசை கிராமத்தில் கலைமாமணி சம்பந்த தம்பிரான் அவர்களுடைய நெறியாளுகையில் 3 மாதங்கள் தெருக்கூத்தினை கற்றுக்கொண்டு அனுமன் தூது தெருக்கூத்தினை முறையாக அரங்கேறினேன். அந்த நிகழ்வு இப்போது என்னுடைய நினைவுக்கு வருகிறது. ஏறத்தாழ 3.5 மணி நேரம் நடந்த அந்த தெருக்கூத்து புரிசை கிராமத்தினுடைய பொது மேடையில் நிகழ்ந்தது. ஏராளமான கிராமத்து பார்வையாளர்களுக்கு மத்தியிலே அந்த நிகழ்வில் சலங்கை கட்டி கொண்டு கட்டை கட்டி கொண்டு அரங்கேறியதை நான் மிகவும் பெருமையாக கருதுகிறேன். இப்போது இந்த சம்பந்த தம்பிரான் அவர்கள் அனுமனாக வேடமிட்டு அங்கும் இங்கும் தாவி அந்த அரங்கத்தினுடைய பந்தலிலே கொம்பிலே ஏறி உச்சியை பிடித்து கொண்டு உலுக்குகிறார், வேகமாக உலுக்குகிறார். அதை ஏன் உலுக்கினார் என்ற கேள்வி பார்வையாளர் மீது எழவில்லை. ஏனென்றால் அனுமன் பயன்படுத்தும் நிமிர்தளம் என்னும் கற்பனை தளத்தின் அர்த்தம் அந்த பார்வையாளர்களுக்கு இயல்பாக புரியக்கூடியது என்கிறார். அதேபோல டாக்டர் ருத்ரன் அவர்களுடைய ஈடிபஸ் நாடகத்திலே ஒரு வயோதிக ஆண் சிலை மேடையிலே முழுவதுமாக வைக்கப்பட்டிருக்கும். நாடகம் முழுவதும் அந்த வயோதிக ஆண் சிலை இருக்கும். அதற்கு முன்னால் தான் நாடகம் நடக்கும். இந்த நாடகம் முடிந்த பிறகு பார்வையாளர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள். இந்த சிலை எதற்காக, ஏன் நாடகம் முழுவதும் இருக்கிறது, இது என்ன குறியீட்டை குறிக்கிறது, இந்த சிலைக்கும் நாடகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதாக அவர்கள் கேட்டதை அவர் எடுத்து காட்டுகிறார். அதேபோல பேராசிரியர் மு ராமசாமியினுடைய சாப விமோசனம் என்கிற ஒரு நாடகத்தை குறித்து பேசுகிறார். அந்த நாடகத்திலே ஒரு முனிவரினுடைய சீடர்கள் உரிமை இசையோடு தேவராட்ட அடவுகளில் வனத்திலே பூப்பறிக்கச் செல்வார்கள். இந்த சீடர்கள் உரிமை இசையோடு தேவராட்ட அடவுகளை போட்டுக்கொண்டு பூப்பறிப்பதாக நடிப்பது என்பது நாடகத்திற்கு எந்த வகையிலும் உதவவில்லை, மெருகூட்டவில்லை என்கிறார் பேராசிரியர். ஆனால் அதே நாடகத்திலே அந்த முனிவர் ஒரு ரிஷிபத்தினியை காமத்தோடு துரத்த அவள் தப்பித்து ஓடுகிறாள். இந்த காட்சியை சிறுவர்கள் விளையாடக்கூடிய கிளித்தட்டு என்கிற விளையாட்டின் மூலமாக பேராசிரியர் ராமசாமி காட்சிப்படுத்தி இருப்பார். இப்படி இந்த முனிவர் துரத்த ரிஷிபத்தினி ஓடுவதான இந்த காட்சி அந்த கிளித்தட்டு என்கிற விளையாட்டோடு பொருத்தப்பட்டிருப்பது மிகவும் அருமையாகவும் பொருத்தமாகவும் இருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். அதே போல பேராசிரியர் ராஜுவினுடைய நந்தன் கதையில் பறை இசை பயன்படுத்தப்பட்டது எவ்வாறு அந்த நாடகத்தை இன்னும் பார்வையாளர்கள் உள்வாங்கிக் கொள்ள உதவியது. அதை போல பேராசிரியர் ராமானுஜம் அவருடைய வெறியாட்டம் நாடகத்திலே ஒப்பாரியை பயன்படுத்தி இருப்பார். அந்த ஒப்பாரி எவ்வாறு பார்வையாளர்கள் அந்த நாடகத்தினுடைய சோகத்தை உள்வாங்கிக் கொள்ள உதவியாக இருந்தது என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். இந்த கட்டுரையினுடைய கடைசியிலே பேராசிரியர் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை குறிப்பிட்டு இந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார். இப்படி சொல்லுகிறார்:
பார்வையாளர்களுடைய பண்பாட்டு சூழலை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படுவது இன்றைய அரங்க கலைஞர்களின் முன் எழுந்துள்ள ஒரு பிரச்சனையாகும். இந்த பிரச்சனையை அலட்சியப்படுத்தினால் குறைந்த எண்ணிக்கையிலான ஒருங்கிணைந்த பார்வையாளர்களை மட்டுமே சார்ந்திருக்க நேரிடும். கருத்து புலப்படுத்தும் பரந்த மக்களிடம் சேராமல் சுருங்கிய வட்டத்திற்குள்ளேயே நின்றுவிடும். அத்துடன் அறிவுஜீவிகளின் சமூக அந்தஸ்துக்கான அடையாளமாகவே நவீன நாடகம் நின்றுவிடும் என்ற குறிப்போடு இந்த கட்டுரையை நிறைவு செய்கிறார் பேராசிரியர். இவ்வாறு இந்த நூல் முழுவதும் இருக்கக்கூடிய கட்டுரைகள் இன வரைவியல் கோட்பாட்டு அடிப்படையிலே வரலாற்றை, இலக்கியங்களை, கலைகளை காணும்போது புதிய வெளிச்சங்கள் கிடைக்கும் என்பதை நாம் இந்த கட்டுரைகளை படிக்கிற போது உணர்ந்து கொள்ள முடிகிறது. சமூகத்தினுடைய பல்வேறு கூறுகளை உள்வாங்கிக் கொள்ள இந்த இன வரைவியல் என்கிற கோட்பாடு எவ்வாறு உதவியாக இருக்கும் என்பதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். நமக்கு இந்த நூல் ஆ. தனஞ்சயன் என்கிற கனதிமிக்க ஆய்வாளரை அடையாளப்படுத்துகிறது. விளிம்பு நிலை மக்கள் வழக்காறுகள் எனும் இந்த நூல் மிக முக்கியமான ஒரு ஆய்வு நூல். இதை கற்பதன் வாயிலாக நாம் புதிய கோட்பாடுகளை எவ்வாறு நம்முடைய ஆய்வு பொருண்மையின் மீது பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு அதை ஒரு ஆய்வு பொருண்மைக்குள்ளே புகுத்தி விரித்து உரைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு நூலாக அமைகிறது. இந்த நூலினை நாம் ஆழ்ந்து கற்க வேண்டும். எந்த அளவிலே இந்த நூலினை அறிமுகப்படுத்தி உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.